தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்பான, நேர்மையான, மென்மையான மனசு கொண்ட, எல்லார் மேலேயும் அதீத நம்பிக்கை கொண்ட, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னா என்னங்க? இவங்க ராசி மட்டும் கிடையாது, ஒரு அம்பு போல உண்மையை நோக்கி பாயக்கூடிய அம்பு. அம்பு எதையுமே தாங்கும் இதயம் கொண்டவங்க. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்குங்க. இவங்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும்? அதுக்கு கெட்டவங்களாக இருந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே, அப்படி கூட சில நேரங்களில் தோணுது இல்லையா? இப்போது பெரும்பாலும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, பாவம் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கான பதில் எங்கேமா இருக்குது? இதுலேயும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லவங்க, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? இதுக்கான விடை நமக்கு வேணும் இல்லையா? அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவாக கட்டாயம் இருக்குங்க. இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சக்தி இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களை பற்றின ரகசியம்னு கூட வச்சுக்கோங்க. சித்தர்கள் தனுசு ராசியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போமா? சித்தர்கள் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அம்பு கர்மம்னு சொல்கிறாங்க. அது அம்பை நம்ம எய்தணும், சரியான திசையை நோக்கி அம்பை எய்தணும். அப்படின்னா அம்பை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வில்லிலிருந்து பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம எய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அம்பு நம்ம இலக்கை நோக்கி அடைய முடியும். அந்த மாதிரி தான் தனுசு ராசியோட கஷ்டம் அப்படிங்கிறது. உங்களுடைய அன்பு பின்னாடி இழுக்கிறோம் பார்த்தியா, அந்த இழுவை தாங்க தனுசு ராசி படக்கூடிய கஷ்டம்னு சொல்கிறாங்க. தனுசு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை முன்னாடி கொண்டு போகும், உங்களை உயர்த்தி கொண்டு போகும். நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே கடவுள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு தண்டனை கிடையாதுங்க. அது அம்பை உயர்த்தக்கூடிய தெய்வீக பயிற்சின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்ன தெரியுமா? மற்றவங்களால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்து பல பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்களே உங்களை கைவிட்டிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தனுசு ராசி நல்லவங்களா கெட்டவங்களா? ஃபஸ்ட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒருவேளை போன ஜென்மத்தில் நம்ம ஏதாவது பாவம் பண்ணி இருப்போமோ, நம்ம ஒரு தப்பான ஆட்களோ அப்படின்னு கூட தோணுங்க. ஏன்னா நம்ம செல்ஃபாக சுய பரிசோதனை ஒன்று அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போதைக்கு நம்ம பார்த்தாலையும் கண்டிப்பாக நமக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது. ஆனால் முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியிருப்போமா, இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை வருது. ஏன்னா அத்தனை கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தனுசு ராசி நீங்கள் நல்ல மனசு கொண்ட ராசிங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானதுங்க. அது கெட்ட நோக்கத்திற்காக வரவே வராது. இதோட தனுசு ராசிக்காரங்க தப்பை மன்னிச்சிருவாங்க, ஆனால் பொய்யை மட்டும் என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு உயர்வான கொள்கையை தனுசு கடைப்பிடிக்குதுங்க. இதோட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தால் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனசு பொறுக்காதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்கிறது என்ன தெரியுமா? நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த 3 மட்டும்தாங்க தனுசோட உயிராக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதாங்க தனுசு ராசியை பற்றி. இதனால தான் சித்தர்கள் இந்த ராசியை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தேவர் ராசின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கு நிகரான ராசிங்க நீங்கள். உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் நீங்கள். நம்ம பாஷையை சொல்லணுன்னா கடவுளுங்க நீங்கள்.
இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த பண்பு கொண்ட தனுஷே கஷ்டப்படுதே. ஆனால் இந்த கெட்டவங்க மட்டும் ஏப்பா சிரிக்கிறான்? கெட்டவன் சிரிக்கிறது வந்தால் அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படலைன்னு அர்த்தங்க. அவங்க கணக்கு இன்னும் பரிசீலனைக்கு வரலை, புரியுதுங்களா? அவங்களுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் திறக்கப்படலை. அதனால தான் அவன் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு இப்போ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது, புரியுதுங்களா? அவன் போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது மாயேங்க. அவனுக்கு எல்லாமே மின்றது எல்லாமே பொண்ணு மாதிரி தெரியுங்க. அவன்கிட்ட இருக்கிறது எதுவுமே பார்த்திங்கன்னா நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே பாவம். அவன் பார்க்குற சுகம் எல்லாமே குறுகிய காலந்தாங்க. இது சித்தர்கள் சொல்கிறது. ஒருத்தருடைய கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கொடுக்குங்க. கெட்டவங்களுடைய சிரிப்பு குறுகிய காலமாயி அவன் கூடிய விரைவில் அவனுடைய சுய போகத்தை எல்லாமே அனுபவித்து வண்டியில் பெட்ரோல் தீர்றத மாதிரி அவனோட மொத்த சந்தோஷ கணக்கும் தீர்ந்து போயிருங்க. சீக்கிரமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், அவதிப்படணும், அல்லோலப்படுவாங்க. நீங்களே பார்க்கக்கூடிய நிலை வரும், புரியுதுங்களா? கெட்டவையெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்குங்க? நம்பிக்கை துரோகத்தை நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் பல பேருக்கு நீங்கள் கல் மாதிரி தெரிகிறீங்க. ஏன்னா நம்பிக்கை உடஞ்சி போச்சு. இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால் யார்கிட்டையும் சரியாக நம்ம பேசுறது கிடையாது. நம்மளோட நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒரு நடைபாதை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோங்க. நீங்கள் கண்ணீர் வெளியில் என்றைக்குமே காட்ட மாட்டீங்க. ஆனால் அந்த கண்ணீரில் தான் எதிர்காலமே மாறப்போகுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுகிறது எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே தெய்வங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாமே தங்கமாக மாறக்கூடிய நேரம் வருங்க. அதே மாதிரி தனுசு ராசி பெண்கள் அழகு, அறிவு, சமாதானம், தைரியம் இது எல்லாமே சேர்ந்தவங்க. தனுசு ராசி பெண்கள் குடும்பத்திற்கே தெய்வம் மாதிரி இருப்பாங்க. தெய்வத்திற்கு நிகராக சம்பாதிக்கிற சக்தி இவங்க கிட்ட இருக்குங்க. அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்த நல்லதுக்கும் இவங்க தாங்க பொறுப்பாளிங்க. சிரமத்தை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. ஆன்மீகம் இவங்களினுடைய ரத்தத்திலேயே இருக்குதுங்க. தெய்வ சக்தி எப்போவுமே இவங்களுக்கு துணையாக இருக்கும். ஆரம்பத்தில் இவங்க அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க சிரிப்பு அந்த கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடச்சிருக்குங்க. எனக்கு இது கஷ்டமாக இருக்கா, என்னுடைய கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. இதுதான் தனுசு ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி நினைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே அவதிக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, எங்களுக்கே இது தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிருந்தும் ஏங்க நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க? சில காலமாக ஏன் சில வருஷமாகவே உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மேலேயும் நம்பிக்கையே இழந்துருச்சு, கடவுள் மேலேயும் நம்பிக்கையே இழந்துட்டீங்க. ஆனால் அது உண்மைங்க, அது உண்மை கிடையாது. சில சூழ்ச்சிகள், சில துன்பங்கள் உங்களை இந்த மாதிரி நம்பிக்கை இழப்பை உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான பதிவு தாங்க இது. நீங்கள் யார், என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய பிறவி ரகசியம் என்ன, உங்களால் எதெல்லாம் சாதிக்க முடியும், உங்களை பற்றி உங்களுக்கே அடையாளம் தரக்கூடிய விஷயங்க. தனுசு ராசி மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சொல்கிற கேளுங்க. உங்களுடைய கூர்மைக்கு, புக்தி கூர்மைக்கு நிகராக எதையுமே வைக்க முடியாதுங்க. ஒரு டைம் ஒரு விஷயத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் தாங்க டாப்பர். போட்டி போட்டு தேர்வுகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. எனக்கு படிப்பு வரலன்னு நினச்சிடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம், புரியுதுங்களா? உங்களுக்கு புரிதல் ரொம்ப அதிகம். ஒருத்தன் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிற விஷயத்தை உங்களால் 10 நிமிஷத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா 28லிருந்து 34 இந்த வயசுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இனி உங்களை நெருங்காது அப்படின்னு நான் 100% உறுதியாக சொல்கிறேங்க. விழுவது எல்லாம் எழுவதற்கு. யார் தயவழியும் வாழாமல் தன்னோட சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மானமான சிங்கங்களை யாரை பற்றி சொல்கிறோம்? நம்ம தனுசு ராசிக்காரங்க தாங்க. எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. மூலம், பூராடம், உத்திராட்டம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி சொந்தங்களே, நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. பொதுவாக தனுசு ராசினா யாருங்க? சிந்தனை வளம் மிக்கவங்க, உடல் வலிமை மிக்கவங்க, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதியுடைய ஆயுதம் தான் உங்களோட ராசியோட அடையாளமாகவே வருதுங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி வாழ்நாள் முழுசுமே இந்த இயல்புகளை உங்ககிட்ட மிகுந்து இருக்குங்க. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிறவி குணம் இதை மாற்ற முடியாது சாகுற வரைக்கும், அது என் கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வோ சால்வோ அது என் உழைப்பால் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த புகழ் பாடி காக்கா பிடிக்கிறது இது எல்லாமே சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த ஜால்ரை அடிக்கிறது, ஒட்டு ஊதுறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு சுத்தமாக வராத விஷயங்கள். நான் உழைக்கிற உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு கிடைச்சா போதும். அதே மாதிரி என்ன மாதிரி வேலை எப்படி செஞ்சால் அதை மேலுக்கு வர முடியும், அதை எப்போவுமே சிந்தனையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியினோட இயல்பு என்னன்னா, இவங்க பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இளமையும் முதுமையும் சொர்க்க சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய உழைப்பால் மட்டுமே கிடைக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. யாரோட தயவும் வேண்டாம்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தாராளமாக உதவிகள் செய்யக்கூடியவங்க இவங்க தான். நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட வித்தை கூட சர்வசாதாரணமாக சொல்லி கொடுக்கறதும் நமக்கு தான் இவ்வளவு கஷ்டமாயிருச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறதுமே இந்த தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பயங்கரமான சோதனைகள், சொல்லப்போனால் ஒரு 2-3 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷமாகவே படாத கஷ்டம் தாங்க பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கடா தப்பு பண்ணோம், என்னடா ஆச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், திட்டமிட்டு தான் எல்லாமே செய்கிறோம், நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்று நினச்சி ஒரு வேலையை தொடங்குவோம், ஆனால் அது கடைசியில் பார்த்தா நமக்கு சிக்கலை கொண்டு விட்டுரும் இல்லையா, தடைப்பட்டு நிற்கும். சொல்லப்போனால் எதுவுமே நம்ம கைக்கு அடக்கமாக மாட்டேங்குது. இப்படி ஒரு சிந்தனைக்கு உள்ளான தனுசு ராசி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய அதிபதியோட அதிசார பெயர்ச்சியின் காரணமாக கடகத்துக்கு போயிருக்கக்கூடிய குருவால் அடுத்த 48 நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுதுங்க. எதெல்லாம் சிக்கல், எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ, உறங்காமல் கஷ்டப்பட்டீங்களோ, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சீராகுதுங்க. உண்மையாக உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற பலன் இல்லை. உண்மையாக உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லை. ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்குங்க. லாபத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக சொல்கிறேங்க. உங்களுடைய அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் பேச்சாலேயே காரியம் சாதிப்பீங்க. பேசி பேசி சமாளிக்கிறான் பாவம், அவன் வாயிலேயே வடை சுடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயில் நீங்கள் வடை சுட மாட்டீங்க, வாயாலேயே வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்கள் சொல்லு தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய சொல்லு தான் உங்களை உயர்த்தி வைக்கும். இந்த சொல்லு தான் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும். அப்போ பேச்சு தான் உங்களோட மூச்சாவே வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நேரம் குருவால் இந்த
பார்வையால் பணவரவு சிறப்பாக இருக்குங்க. வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும். மனசில் நிம்மதி பிறக்குதுங்க. நிம்மதினா என்னன்னே இப்போ தெரியாத அளவுக்கு கடந்த 5-6 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சதா நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிந்தனை, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது இனி நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. மனசில் எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட சிந்தனை நம்மளை தூங்க விடலை. எங்கேயாச்சும் தப்பு நடந்துருமோ, நம்மளே முட்டி மோதி தடுமாறி யாரோட உதவியும் இல்லாமல் எழுந்து நிற்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அது கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவே நமக்கு பார்த்தா சிக்கலாக வருது. ஏன்னா ஆரோக்கியம் சுத்தமாக போச்சுங்க. ஸோ கடந்த 4-5 வருஷத்தில் கட்டாயம் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியத்தில் அவதிப்பட்டிருப்பீங்க. தினம் மருந்து மாத்திரையோடு வாழக்கூடிய அமைப்பில் கூட சில பேர் அவதிப்பட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, சிலருக்கு சின்ன கல் பிரச்சனை வந்திருக்கும். ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிச்சுட்டு வெளியே கஷ்டம் தெரியாத அளவுக்கு வாழ்க்கை உருண்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் தனுஷோட இப்போதைய நிலைமை. ஆனால் உங்களுக்கு அதிபதியோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அட்டகாசமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக உங்களை மாற்றி இருக்குங்க. அதிசார குரு பயிற்சியால் சில ராசிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? சுப கிரகம். குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷம் தங்கக்கூடியவர். அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்களுமே மெதுவாக தான் நமக்கு சேரும். நிலையான பலன்களை கொடுப்பார், நல்லது செய்வார். அந்த நல்லது நம்மக்கிட்ட நிலச்சிருக்கும். அதுபோல் பலன் தரக்கூடியவர். ஆனந்த அதிசாரம் அப்படின்னாவே குரு பகவான் 1 வருஷ காலம் உட்காந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே வேகமாக 10 மடங்கு வேகமாகவும் 10 மடங்கு உயர்வான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிசார பயிற்சிங்க. இந்த காலகட்டத்தில் கடகத்திற்கு குரு பகவான் உச்சமடைஞ்சு 5, 7, 9ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் ஏற்படுதுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் தனுசு ராசிக்கு பல யோகங்கள் சேரப்போகுதுங்க. சொல்லப்போனால் எப்போவுமே ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசிற்கு உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. யோகாதிபதி குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதால யோகம் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் எல்லாமே குரு பகவான் கொடுக்க போகிறாரு. நீண்ட நாள் லட்சியம் நிறைவேற போகுது. குரு கடகத்தில் உச்சம் பெறுறது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான இல்வாழ்க்கை சுகத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. இதனால வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது, இந்த சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க. 1, 2 குரு பார்க்கறதுனால அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 2ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. பணம் பல வழிகளில் உங்களுக்கு சேரும். கூடுதல் தொழில் செஞ்சு அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துங்க. தொழிலையும் அதிக வாய்ப்புகள் வருது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. இதனால் வரைக்கும் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, கூட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது புதிய தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. உங்களை தேடிக்கிட்டு வருங்க. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மாதிரி பணத்தை பற்றின தெளிவு ஏற்படுது. புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் பணத்தை நீங்கள் பொறுத்தாவே நினைக்கல, ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்சி செயல்படுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுது. ஆக மொத்தம் உங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது.